ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பிணிகள் வாக்கிங் போகலாமா போகக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதத்துலேருந்து வாக்கிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், வாக்கிங் போகிறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும், காலையில் வாக்கிங் போகணுமா, ஈவினிங் வாக்கிங் போகணுமா, மதியம் போகணுமா, சாப்பிட்டு போகணுமா, எப்பெல்லாம் போகணும், எந்த நேரத்தில் போகக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக வாக்கிங் நீங்கள் நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா 3 மாதங்கள் கழிச்சே நீங்கள் வாக்கிங் போகலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்ததுங்கன்னா, அதுவே ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இப்போ நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா 3 மாதத்துலேருந்தே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour நீங்கள் வாக்கிங் போகலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் கம்பல்சரி நீங்கள் 7வது மாதத்துல இருந்து வாக்கிங் போறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு 7 மாதங்களுக்கு அடுத்து 1 மணி நேரமாவது வாக்கிங் போகணும். காலையில 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் போகணும். அந்த வாக்கிங் நம்ம எப்படி போகணும்னா, ஒரு சிலர் ரொம்ப லாங், அதாவது ரொம்ப தூரம் நடப்பாங்க, ரொம்ப ஸ்பீடா நடப்பாங்க. அப்படி நடக்கக்கூடாது. 1/2 hour நீங்க வாக்கிங் போறீங்கன்னா 5 minutes தான் நல்லா ஸ்பீடா நடக்கணும். அதுக்கடுத்த 5 minutes அதை விட ஸ்லோவா நடக்கணும். அதுக்கடுத்து நார்மல் வாக்கிங்கா நடக்கணும். அதுக்கடுத்த 5 minutes நல்ல ஸ்பீடாக நடக்கணும். அதை விட கம்மியாக, அதுக்கடுத்து ரொம்ப ஸ்லோவாக. இப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கால் வலியும் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபுல் இதுவுமே நல்லா கிடைக்கும். எதுக்காக கர்ப்பிணிகள் நம்ம வாக்கிங் போகணும்னா, இப்போ பட்டர்ஃப்ளை யோகாவே பண்ணோம்னா அந்த இடுப்பெலும்புகள் மட்டும்தான் நல்லா தளர்வடைஞ்சு நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை யோகா யூஸ் ஆகும். அதுவே நீங்கள் வாக்கிங் போகும் பொழுது எல்லா உறுப்புகள், அதாவது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அசைகிற ஒரே இது பார்த்தோம்னா அந்த வாக்கிங் மட்டும்தான். எந்த எக்ஸசைஸும் என்னால் பண்ண முடியல, என்னால் வெளியிலேயே போக முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல நல்லா வாக்கிங் போய்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு கால்கள் நல்ல, நம்மளோட இடுப்பெலும்புகள் நல்லா தளர்வடையும், நம்மளோட தொடைப்பகுதிகள் நல்லா தளர்வடையும். நிறைய பெண்களுக்கு நைட்டு தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்பயுமே சாப்பிட்ட உடனே வாக்கிங் போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes கழிச்சு தான் நீங்கள் வாக்கிங் போகணும். அது எப்போவா இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும். நைட்டு தூங்கும் பொழுது கூட 7 மணிக்கே மேக்ஸிமம் நைட்டு சாப்பிட்ருங்க. 7 to 8, மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளேயே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு 8:30 வரைக்கும் விட்டுட்டு ஒரு 8:30க்கு மேலே நல்லா வாக்கிங் போயிட்டு ஒரு 9 மணி வரைக்கும் கூட நல்லா மெதுவாக ஸ்லோவாக நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணீரில் நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு, நிறைய பெண்களுக்கு தூக்கமே வராதுல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் போகும் பொழுது நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஒரு பக்கத்திலே வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. நிறைய வயிறு முட்டை தண்ணீர் குடிக்காம ஒரு முடக்கா, ஒரு சிப்பா அந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு தண்ணி தாகமும் எடுக்காது. அந்த வாக்கிங் நிறைய தண்ணி குடிச்சா நம்மளால நடக்கவும் முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாக்கிங் போகும்பொழுது நல்லா ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 7வது மாதத்துல கால் வீக்கம் ரொம்ப அதிகம் இருக்கும். நீங்க ரொம்ப இறுக்கமான ஸ்லிப்பர் போட்டு நீங்க வாக்கிங் போகும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிக வீக்கத்தை ஏற்படுத்தும். நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இது பண்ணுங்க. காலையில, அதுவும் இந்த 7 to 8 மணி அடிக்கிற வெயில்ல நீங்க வாக்கிங் போகும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதி நல்லா தெரிகிற மாதிரி வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி தான் ரொம்ப ஒரு முக்கியமான, குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. காலையில அந்த 7 to 8 மணி அடிக்கிற வெயில்ல மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கும். அந்த நேரத்துல வாக்கிங் போறது இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இரவு நேரங்கள்ல அல்லது மாலை நேரங்கள்ல இல்லை எனக்கு நைட்டு போக முடியல நினைக்கிறீங்க, ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த மாதிரி போகலாம். இல்லை 6 to 7 அந்த மாதிரி நீங்கள் வாக்கிங் போகலாம். கர்ப்பிணிகள் கண்டிப்பாக வாக்கிங் போகணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகணுனாலும் போகலாம். ஆனால் குறைஞ்சது 1 மணி நேரம், காலையில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour அந்த மாதிரி கூட பிரித்து கூட நீங்கள் போகலாம். ஒரு சிலர் ஒரே நேரத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து காலெல்லாம் வலிச்சு காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணவே கூடாது. இப்போ கொஞ்சம் நேரமாக ஒரு 2 hours ஒன்ஸ் 1/2 hour வாக்கிங் போகும் பொழுது உங்களுக்கு அந்த கால் வலி இருக்காது, ரொம்ப இருக்காது. உங்களுக்கு அந்த வாக்கிங்கான ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அடுத்த நாளும் நம்ம வாக்கிங்
போகலாம். வாரத்தில் 7 நாளும் வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் 7 நாள் போக முடியலன்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது 5 நாளாவது வாக்கிங் போங்க. அது இன்னுமே உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக நம்ம ரொம்ப ஆக மாட்டோம். நம்மளோட குழந்தைக்கும் இது ரொம்ப நல்ல ஹெல்தி. நிறைய பெண்களுக்கு ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்கிறது வந்து நார்மல் பொசிஷன் வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா வாக்கிங் போகிறதுனால. அது மட்டும் நீங்கள் குழந்தை கூட பேசிக்கிட்டே நடக்கும் பொழுது ரொம்ப அது குழந்தைக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட இடுப்பெலும்புகள் நல்லா தளர்வடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் வாக்கிங் போகிறதுனால கம்மியாகும். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல செரிமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது கம்மியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள் கட்டாயம் வாக்கிங் போங்க. அது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்